வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 2025 முதல் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 2025 வரை ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதகங்களுக்கான திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள், கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை போன்றவைகள் எளிய விலையில் பூஜிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே புனர்பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்புக்குரியது. கேது பகவான் சிம்ம ராசியிலே சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது பலமானது. ராகு பகவான் கும்ப ராசியிலே குருவோடைய நட்சத்திரத்தில் இருப்பதும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே வக்ரமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பானது. மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிரனும் புதனும் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார்கள். புதனாகப்பட்டவர் ஆகஸ்ட் 30 அன்று கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். சூரியனாகப்பட்டவர் ஆவணி மாதத்தில் இந்த வாரத்தில் சிம்ம ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். 30ஆம் தேதி புதனோடையும் சேர்க்கை பெறுவார். செவ்வாயாகப்பட்டவர் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் சிம்ம ராசியிலே பூரம் நட்சத்திரத்தில் ஞாயிறன்று இருக்கின்றார். ஆகஸ்ட் மாதம் 24. அதன் பிறகு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்று விருச்சிக ராசியிலே அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். சனிக்கிழமையிலே சனியோடைய நட்சத்திரம் அனுஷம் ஆகஸ்ட் 30 வருவதும், அன்றைய தினம் இரவு சனி ஓரையிலே சனி பகவானுக்கு நீங்கள் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். இதுவே இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளாகும். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் நீங்கள் ஒரு கருப்பு குதிரையைப் போல் மிக வேகமாகவும் வெற்றியையும் பெறக்கூடிய ஒரு வேட்கையை கொண்டு அவற்றை சாதிக்கக்கூடியவராகவும் இருக்கப் போகிறீர்கள். அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு வெள்ளி சனி அந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் மிக அற்புதமாக பலமாகவும், 3ஆம் இடத்திலே குரு யோகாதிபதி தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், மற்றொரு யோகாதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருப்பதும் பலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மேலும் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் 30ஆம் தேதி வரை உங்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் மிக சிறப்பாக மிக பலமாக யோகத்தை தருகின்றார். அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்திருக்கின்றார் 30ஆம் தேதி வரை. அதுவும் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தைரியமாக வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற கோள்களின் நிலையை காட்டுகின்றது. ஆகையால் மனநிலை மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் அற்புதமாக அமர்ந்திருப்பதினால் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த வாரத்தில் இருக்கின்றது. மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். ஆகையால் ஆரோக்கியம் மிக உற்சாகத்து பெறுவதனால், மனம் உற்சாகத்தோடு இருப்பதனால் புதிய முயற்சியில் நீங்கள் தைரியமாக உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் அன்பை காட்டுவார்கள்.
குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். கணவன் மனை உறவிலே எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இவ்வாரத்தில் இல்லை. இவ்வாறு இந்த வாரம் உங்களுடைய மனநலம் மற்றும் ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாகவும் பலமாகவும் இருக்கும். புதிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் அப்படி பார்க்கின்ற பொழுது, தொழில் வியாபாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பதினால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். காரணம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் தனாதிபதி. அவர் மிக அற்புதமாக பலமாக 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். அந்த வீடாகப்பட்டது மகரம். மேலும் சனியாகப்பட்ட மகரத்துக்கு அதிபதி அவரோ 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 7 நடந்து கொண்டிருந்தாலும் சனி வக்ரமாக இருப்பதனால் உங்களுக்கு சனியால் பாதிப்பில்லை. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு குரு பார்வையை பெறுவதனால் தொழில் வியாபாரத்தில் மிகுதியான லாபமும், மனதிற்கு இனிதாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு காரியமும் மிக எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. புதிய முயற்சிகள் ஈடுபடலாம். அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு இருக்கும். வேலையாட்களுடைய உழைப்பும் சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழிலிலே பங்குதாரரிடம் பங்களிப்பும் நன்றாக இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பலமாக அமைந்திருப்பதனால் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 5லே ஆட்சி பெறுகிறார். பொதுவாக சூரியன் 5ல் இருப்பது யோகமல்ல, அதுவும் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். இருந்தாலும் இந்த வாரத்தில் மற்றொரு யோகாதிபதியான சந்திர பகவான் வளர்வரையாக இருப்பதினால் இந்த வாரம் உத்தியோகத்தில் மேலதிகாரி நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். உடன் பணிபுரிவோருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருப்பதனால் உத்தியோகத்தில் உயர்வை பெறுவீர்கள். அதிகார உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ஊதிய உயர்வு எதிர்பார்த்து இருந்து கொண்டிருந்தால் அதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வு. கலைத்துறை சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். ஆகையால் கலைத்துறையிலே முன்னேற்றம், வெற்றிகள் இந்த வாரம் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அரசியல் சூரியன் கேதுவோடு சேர்க்கை. ஆகையால் அரசியலில் நிதானம் காட்ட வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. விவசாயம் சுக்கிரன் பலமாக இருப்பதனால் மகசூல்கள், விளைச்சல்கள் போன்றவைகள் மிக சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் எடுக்கின்ற போது லாபம் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் மேஷராசியை பொறுத்தவரை மிக சிறப்பான உயர்வுகளும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் எவையும் இல்லாத ஒரு நல்ல ஆதாயமான வாரமாக இந்த வாரம் உங்களுடைய துறைகளிலே அமைந்திருக்கின்றது. மகிழ்ச்சிக்குரியது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரியவர் குடும்பாதிபதியான சுக்கிர பகவான். பகை கொண்டவருடைய சேர்க்கை எதுவும் இல்லாமல் புதனோடு சேர்க்கை பெற்று 4லே இருப்பது பலமானது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனை உறவிலே அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளாலும் சந்தோஷம். 5க்குரியவர் 5லே சூரியன் ஆட்சியாக இருப்பதனால் நீங்கள் குழந்தைகளும் எதிர்பார்த்துகின்ற கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரம். மேலும் குடும்ப உறவுகளிடமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்ப ரீதியாக மனதில் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் உறவுகளிடம் அன்பையும் பெறுவதனால் மற்ற உங்களுடைய செயல்பாடுகளிலும் வேகமும் விவேகமும் இருக்கும். காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் அன்பையும் பெருக்கக்கூடிய இடத்திலும் அன்பை பெறக்கூடிய இடத்திலும் நீங்கள் இருக்கின்றீர்கள். அவற்றில் எவ்விதத்திலும் குறைகளோ இடையூறுகளோ சஞ்சலங்களோ இல்லை. காதல் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் இந்த வாரம் அன்பே அதிகம். காதலை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு சாத்தியமான வாரமாக இந்த வாரம் இருந்திருக்கிறது. திருமண முயற்சி என்று பார்க்கின்ற சுக்கிரனும் சாதகம், குருவும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் திருமண முயற்சியிலே நல்ல வரன் அமையக்கூடிய வாரமாக இருக்கின்றது. ஆடி முடிந்து ஆவணி பிறந்து விட்டது. ஆகையால் திருமண முயற்சி நல்ல வரன் அமையும். ஆண் பெண் இருபாலாருக்கும் இந்த வாரம் திருமண முயற்சி சாதகமே. மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது லாபஸ்தான் 11ஆம் இடமே மறுமணஸ்தானம் குரு பார்க்கின்றார். ஆகையால் மறுமணத்துக்கும் இந்த வாரம் சாத்தியமான வாரம். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை அண்ணா சாலையிலே வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கும் திருமண இணையதளமே எனது இணையதளமே. திருமணம் இணையதளம் bharatmatchpoint.com. இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். சிறப்பு கவனம்.
மற்றும் இறை வழிபாடு இவ்வாரத்தில் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கிரக நிலைகளும் பாதகமாக இல்லை, சாதகமாகவே இருக்கின்றது. குரு, புதன், சுக்கிரன் போன்றவர்களும் சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். ஆகையால் சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது பெரிய முயற்சியில் ஒரு மனதில் ஒரு அழுத்தமும் பயமும் இருக்கும். எனவே ஞாயிற்றுக்கிழமை அன்று சனிக்கிழமை அன்று அனுமனை வழிபாடு செய்யுங்கள், வக்ரமாக சனி இருப்பதனால். மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு ஓரையிலே காலையிலே குரு ஓரை வரும், ஒரு 11 to 12 மணி வரை. அந்த நேரத்தில் நீங்கள் சிவனுக்கு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வது அல்லது சிவ தரிசனம் செய்வது நல்லது. மேலும் சிவனுடைய பீஜ மந்திரங்கள், சூரியனுடைய பீஜ மந்திரங்களையும் சொல்வதும் கேட்பதும் நல்லது. இவற்றை செய்வதன் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு சகல விதத்திலும் அனுகூலங்களும் மேன்மைகளும் யோகத்தையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் சுக்கிர பகவானின் அருளினால் ஒயிட் எலிஃபண்ட் எப்படி அதிர்ஷ்டத்தின் அடையாளமோ அத்தகைய அதிர்ஷ்டத்தை இந்த வாரம் நீங்கள் அடையப் போகின்றீர்கள். சந்திரன் 3ஆம் இடத்துக்குரிய வளர்வரையாக இருப்பதனால் எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் உண்டாகும். சிந்தனைகளிலே தெளிவு இருக்கும். முயற்சிகளில் மற்றவர்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு அற்புதமாக இருக்கின்ற இவ்வாரத்தில் அவர் துந்த நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பானது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவுகளிடம் மகிழ்ச்சி மட்டுமில்லாமல் அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். மற்றபடி எந்த ஒரு செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுதும் முயற்சிகள் எடுக்கின்ற பயம் இல்லாத ஒரு மனநிலை என்று மனநலம் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிர பகவான், அவரே உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர் இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3இலே சுக்கிரன் இருப்பது யோகம். ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு உற்சாகம். புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுதும் செயல்கள் திறனை பெறப்படையும், எந்த ஒரு காரியமும் நம்மளால் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும். எனவே இவ்வாரத்தில் உங்களுடைய மனநலம் மற்றும் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தைரியமாக எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் இந்த வாரத்தில் எடுக்கலாம். தொழில், வேலை, வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர், அந்த இடம் சனீஸ்வரருடைய வீடாகப்பட்ட கும்பராசி. அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். 10இல் ராகு பாம்பு அமர்ந்திருக்கின்றது. பொதுவாக 10ஆம் இடத்தில் பாவி அமர்வது யோகம். குருவோடைய பார்வை வேறு இருக்கின்றது. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கின்றது. பொருளாதார உயர்வுகளில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் அரசாங்கத்தில் நல்ல ஆதரவு என்று உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் வளர்ச்சியை பெறுவீர்கள். வேலையாட்களுடைய உழைப்பும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் செய்வதில் இந்த வாரம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவதும் 30ஆம் தேதி வாரத்தில், அதாவது சனிக்கிழமை அன்று புதன் 4க்கு வருவது. இந்த வாரம் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பதே ரிஷபராசிக்கு அது ஒரு ராஜ யோகம். சூரியனோடு தொடர்பு வேறு இல்லை. எனவே ராசியாதிபதியும் யோகாதிபதியும் சேர்க்கை பெற்று 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார உயர்வுகளும் பெரிய முயற்சிகளிலே வெற்றிகளும் நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகம், உயரதிகாரியும் நட்புறவு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் சக ஊழியர்கள் பகமை காட்டுவார்கள். காரணம், ராசிக்கு 7ஆம் இடம் செவ்வாய், அதுதான் விருச்சிக ராசி. அவ்வீட்டுக்கு அதிபதி 5இலே அமர்ந்து செவ்வாய் சனியுடைய பார்வையை பெறுவதனால் வேலையிலே அதிக பலுவை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் அவற்றையும் நீங்கள் எதிர்கொண்டு உங்களுடைய கடின உழைப்பை கொடுத்து உயர் அதிகாரிகளும் பாராட்டுகளை பெறுவீர்கள். கலைத்துறை சாதகமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் மிக சிறப்பாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையிலே படைப்புகளிலே வெற்றிகளும் புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்பதில் எந்த விதத்திலும் தயக்கமோ தடைகளும் இல்லை.
அரசியலை பொறுத்தவரை சாதகமற்ற வாரம். சூரியன் கேதுவோடு சேர்க்கை. 4ஆம் இடத்தில் இருப்பது அவர் திக்பல சூனியத்தை பெறுவார். 10லே சூரியன் திக்பலம், அதற்கு நேர் 7ஆம் வீட்டில் சூரியன் திக்பல சூனியத்தை பெறுவார். எனவே அரசியல் இந்த வாரம் ஆதாயம் இல்லை. விவசாயத்தை பொறுத்தவரை நல்ல விளைச்சல்கள் இருக்கும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் புதனோடு சேர்க்கை என்பதனால் லாபமும் இருக்கின்றது. எனவே தொழில், வியாபாரம் மற்றும் வேலை, உத்தியோகம் பார்க்கின்ற உங்களுக்கு இந்த வாரம் மேன்மையும் உத்தியோகத்திலே உயர்வுகளும் பொருளாதார ரீதியான நல்ல லாபமும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய இடத்தில் குரு அமர்ந்திருப்பதே ஒரு யோகம். ஆகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பை வெளிப்படுத்துவீர்கள். உறவுகளிடம் மகிழ்ச்சி இருக்கின்றது. வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் உங்களுக்கு அன்பை காட்டுவார்கள். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கிறது. அதே சமயத்தில் 5லே செவ்வாய் அமர்ந்திருப்பதால் அவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் காதல் உறவிலே அன்பை பெறக்கூடிய இடத்திலும் நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே இந்த வாரம் காதல் உறவிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். காதல் வெளிப்படுத்துவதும் தயக்கம் என்றால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமண முயற்சி. குருபலம் சிறப்பாக இருக்கிறது. சுக்கிரன் புதனோடு சேர்க்கை சாதகம். அது திருமண முயற்சி நல்ல வரன் ஆண் பெண் இருவருக்கும் அமையும். மறுமணம் என்றால் 11ஆம் இடம் அவ்வீட்டுக்கு அதிபதியே குரு மீனராசிக்கு. அவர் 2ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பானதே. எனவே மறுமண முயற்சியிலும் சாதகமான வாரமே. அவ்வாறு வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் சென்னை வாலாஜா ரோடிலே அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் திருமண இணையதளமே bharatmatchpoint.com. இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே என்னை அழைக்கலாம். குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் எந்த விதத்திலும் மன சஞ்சலங்கள் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சிக்குரிய குதூகலமான வாரமாக அமைந்திருக்கின்றது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் சூரியன் 4லே அமர்ந்திருப்பது உடல் நலத்தில் சில பாதிப்புகளையும் கொடுக்கும். கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் சுகஸ்தானம் 4ஆம் இடம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஆட்சி பெற்றால் கேதுவோடு சேர்க்கை. எனவே சூரியனுடைய உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாதிப்புகள், தூக்கமின்மை போன்றவைகள் இருக்கும். இவற்றுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது, சுதர்சனனுடைய அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது பகலிலே அல்லது சுப்ரபாதம் கேட்பது. இவை கேட்பது சூரிய நாராயணனுடைய அருளை பெறுவதனால் அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இதை நீங்கள் சுக்கிர ஓரையிலே கேட்பது இன்னும் மேன்மையை கொடுக்கும். இந்த விஷயத்தை இந்த இறை வழிபாட்டை நீங்கள் செய்வதன் மூலம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், தூக்கமின்மை போன்றவற்றிலிருந்து விடுபடலாம். நலம் பெருக, வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை லாஃபிங் புத்தாவுடைய அருளை நீங்கள் பெறுகிறீர்கள். எனவே மனதிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், எந்த ஒரு காரியத்திலும் புத்துணர்ச்சியோடு ஈடுபாட்டை காட்டக்கூடிய ஆரோக்கியம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரம். இவ்வாரத்தில் உங்களுடைய மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கின்றது? ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். வக்ரசனியுடைய பார்வை பெறுகிறது என்கின்ற அமைப்பு இதுவரை உங்களுடைய உடல் நலத்தில் சில பாதிப்புகள், மனதிலே சஞ்சலங்கள் கொடுத்து வந்த நிலையில் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெறுகிறார் 30ஆம் தேதி வரை. அது மிகவும் சிறப்பானது. ராசிக்கு அதிபதியான புதனும் யோகாதிபதியான சுக்கிரனும் சேர்க்கை பெறுகின்றதும் சூரியன் தொடர்பு இல்லாமல் இருப்பதனால் உங்கள் வார்த்தையிலே இனிமையும், மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை, இதுவரை நோய்கள் இருந்தால் அந்த நோய் பிணிகளிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல விதமான முன்னேற்றம் என்று இந்த வாரம் உங்களுடைய மனநலமும் ஆரோக்கியமும் மிகவும் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 3லே சூரியன் மிக சிறப்பாக ஆட்சி பெற்று இருப்பதும், மேலும் ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் குரு மிதனத்தில் அமர்கின்ற பொழுது புதனை போல் செயல்படுவார். எனவே ஜென்ம குரு என்று அச்சப்பட வேண்டாம். சில சமயங்களில் மனதிலே குழப்பத்தை கொடுப்பார் குரு.
ஆகையால் தட்சிணாமூர்த்தியை தினந்தோறும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய குருமார்கள் சித்தர்மார்களை வணங்கி வாருங்கள். இவை செய்தாலே மனதிலும் எந்த ஒரு சிந்தனையிலும் இருக்கின்ற தேக்கங்கள் குழப்பங்கள் அகன்றுவிடும். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மனநலமும் ஆரோக்கியம் இந்த வாரத்தில் மிக மிக சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இருப்பதே தனயோகத்தை காட்டுகின்றது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். வார்த்தையிலே இனிமை, எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய திறமை என்று இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். 10ஆம் இடத்தில் சனி தொழில்காரகன் கர்மக்காரகன் வக்ரமாக இருப்பது பலமானது. பொதுவாக 10ல் ஒரு பாவி இருக்க வேண்டும். அவற்றிலே கிரகம் வக்ரமாக இருந்தால் கடின உழைப்பை கொடுப்பார்கள். அந்த உழைப்புக்கேற்ற பொருளாதார உயர்வுகளையும் பெறக்கூடியதானே இப்பொழுது இருக்கக்கூடிய உண்மை. எனவே இந்த வாரத்தில் தனாதிபதியான சந்திர பகவானும் வளர்பறையாக இருப்பதினால் தனயோகம் வளர்பறையாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். சஞ்சலங்கள் குழப்பங்கள் எவையும் இல்லை. மற்றபடி உடன் பணிபுரிகின்ற உங்களுடைய வேலையாட்கள் கூட்டுத் தொழிலே பங்குதாரர்கள் என்று அவர்களுடைய ஒத்துழைப்பும் சிறப்பாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகம், செலவுகள் கம்மி. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சியாக இருப்பதனால் உயர் அதிகாரி நட்புறவை காட்டுவார்கள். சக ஊழியர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை பகமை காட்ட மாட்டார்கள். நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியாகவும் பேச்சிலே கனிவையும் காட்டுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் செயல்களையும் வாக்கு சாதுரியத்தினால் சாதித்து காட்டுவீர்கள். எனவே இந்த வாரத்தில் உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர்வே அதிகம். கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியான வாரம் மிதுன ராசிக்கு இந்த வாரம். புதிய வாய்ப்புகள், படைப்புகளை வெளியிடுவதை வெற்றிகள் மற்றும் புகழ், பொருளாதார உயர்வு என்று மிகவும் பலமாக இருக்கின்றது கலைத்துறைக்கு. அரசியலும் சாதகமான வாரம். 3லே சூரியன் மிக அற்புதமாக இருப்பதினால் உங்களுடைய அரசியல் முயற்சியை மக்களிடம் ஆதரவும் இருக்கும். விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதனால் விளைச்சல்கள் சிறப்பாக இருக்கும். லாபம் இந்த வாரம் அதிகமே. மொத்தத்தில் மிதுனராசிக்கு தொழில், வியாபாரம், உத்தியோகம் அவற்றிலே பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் உயர்வும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டதாகவே அமைந்திருக்கின்றது. வெற்றி உங்கள் பக்கமே. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலே சுக்கிரனும் புதனும் சுபகிரகங்கள் அமர்ந்திருப்பது. அவற்றை உங்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி, புதனும் ராசியாதிபதி. குடும்பத்தில் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளாலும் இந்த வாரம் மகிழ்ச்சியும் இருக்கிறது. அவர்களுடைய கல்வியிலே மேன்மையும் இருக்கின்றது. காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் காதலை குறிக்கக்கூடியவர். சுக்கிரன் யோகமாக இருக்கின்றார். புதனோடு சேர்க்கையே பலமானது மிதுன ராசிக்கு. காதலிலே அந்நியோன்யம் அதிகரிக்கும். காதலை வெளிப்படுத்திலும் தயக்க வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே. திருமண முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் இருப்பதனால் திருமண முயற்சி இந்த வாரம் சாதகம். ஆடி முடிந்து ஆவணி பிறந்து விட்டது. திருமண முயற்சியில் இந்த வாரம் உங்களுக்கு தடைகள் எவையும் இல்லை. ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நல்ல வரனை நிச்சயம் அமையும். மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவை மேஷராசி. அவ்வீட்டை உங்களுக்கு செவ்வாய் அவ்வீட்டுக்கு அதிபதி 4ல் அமர்ந்து 11ஆம் வீட்டை 8ஆம் பார்வையாக மறுமண முயற்சியிலும் இந்த வாரம் புதிய முயற்சி. அந்த மறுமண முயற்சியில் வெற்றிகள் இருக்கிறது. அவ்வாறு திருமண வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை அண்ணா சாலையிலே வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரை bharatmatchpoint.com திருமண இணையத்தில் மேட்ரிமோனி சென்டர். நீங்கள் அங்கு வந்தாலும் என்னை சந்திக்க முடியும். எனது அலுவலகம் அங்குதான் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் அலுவலகத்தில் வந்து என்னை நீங்கள் அணுகலாம். திருமண முயற்சியும் இந்த வாரம் சாதகமாகவே உங்களுக்கு இருக்கின்றது. மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பு கவனம் மற்றும் நிறை வெளிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் 4லே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவார். 4ஆம் இடம் அதற்கு 7ஆம் இடம், நேர் 7ஆம் இடம் 10க்கு திக்பல சூனியம் என்று கூறுவோம்.
அவ்வாறு 4 செவ்வாய் அமர்ந்திருப்பது சுகஸ்தானத்தில் இருப்பதனால் உடல் நலத்தில் சில மனக்குழப்பங்கள், இரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அழுத்தங்கள் போன்றவைகள் இருக்கும். எனவே இவற்றுக்கு பரிகாரம் கந்த சஷ்டி கவசத்தை செவ்வாய்க்கிழமை என்று கேட்பதும் கந்தன் ஆலயம் செல்வது நல்லது. அவை செவ்வாய்க்கிழமை என்று செய்யுங்கள், மற்ற நாட்களில் வேண்டாம். மேலும் வியாழக்கிழமை என்று குரு வழிபாடு செய்வது ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அமையும். தினந்தோறும் நீங்கள் கந்த குரு கவசத்தை கேட்பது மிகவும் யோகத்தை தரும். இவை இப்பொழுது செய்யுங்கள். 4 செவ்வாய் ஜென்மகுரு என்பதால் அவை செய்வதன் மூலம் மன அழுத்தங்கள் எவை இருந்தால் அவையும் உங்களை விட்டு அகன்றுவிடும். நலம் பெருக வளம் பெருக. கடகராசிக்கு இவ்வாறு கோச்சார பலனையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான சந்திர பகவான் வளர்வரையாக இருப்பதினால் லக்கி குபேரன் அருளை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். ராசியிலே சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதனால் லக்கி குபேரன், லட்சுமி குபேரன் அருள் இந்த வாரம் முழுமையாக உங்களுக்கு இருக்கின்றது. இவ்வாரத்தில் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே சுக்கிரன் புதன் சுப கிரகங்கள். பொதுவாக அவர்கள் ராசியிலும் லக்னத்திலும் இருப்பதே ஒரு யோகம். அதுவும் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று சூரியன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அது ஒரு மகாலட்சுமி யோகம். அப்படி பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் சுக்கிரன் புதன் முழுமையாக உங்கள் ராசியிலே 30ஆம் தேதி புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது யோகத்தை காட்டுகின்றது. மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 3 செவ்வாய் பலமாக இருப்பதினால் இந்த வாரம் ஆரோக்கியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு மற்றும் எதையும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, முயற்சியிலே வெற்றிகள் இவையெல்லாம் இருக்கின்றது. மொத்தத்தில் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இந்த வாரம் மிக பலமாக இருப்பதனால் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் பயம் இல்லாமல் நீங்கள் செயல்படுவீர்கள், இறங்குவீர்கள். இறங்கினால் வெற்றிகளையும் பெறுவீர்கள். கடகராசிக்கு அது ஒரு சிறப்பான அம்சம். ஒரு செயலில் இறங்கிவிட்டால் வெற்றி பெற்றே தீர முடியும் என்கிற தன்னம்பிக்கையோடு தான் இறங்கிகள். திட்டு விடுதல் உங்களிடம் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் அவற்றிலும் எந்த விதத்திலும் குறைபாடுகள் இல்லை. வெற்றிகள் உங்களுக்கே. இந்த வாரம் மிக சிறப்பான வாரம் உங்களுக்கு. தொழில், வேலை, வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் மேஷ ராசி. அந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 3லே அமர்ந்து தன்னுடைய 8ஆம் பார்வையாக மேஷராசி சொந்த வீட்டை பார்க்கிறார். ஒரு கிரகம் சொந்த வீட்டை பார்த்தால் பலம். மற்றொரு யோகாதிபதியான குரு பகவான் 12லே அமர்ந்திருந்தாலும் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கின்றார். எனவே கடகராசிக்கு யோகாதிபதிகளாகப்பட்ட செவ்வாய் குரு பலமாக இருப்பதனால் ராஜ கிரகங்களுடைய யோகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பது. தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். லாபாதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதனால் புதிய முயற்சியிலும் பெரிய லாபங்கள் இருக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய ஒரு சாதகம். மக்களிடம் புகழ் பெறும் உங்கள் வியாபாரமும் தொழிலும். புதிய விஷயங்களில் ஈடுபடுகின்ற போது வேலையாட்களோட உழைப்பும் நன்றாக இருக்கும். பங்கு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் கொடுக்கல் வாங்கல் பலமாகவும் செலவுகள் அதிகம் இல்லாமல் வரவுகளை சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இருக்கின்றது. பண முதல்கள் தனலட்சுமியின் அருளோடு செய்வீர்கள். அதே சமயத்தில் பண வரவுகளும் உங்களுக்கு குபேரனுடைய அருளால் இந்த வாரம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தில் சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். மேலதிகாரிடம் பேசுகின்ற பொழுது கவனம் வேண்டும் பேச்சிலே. குறிப்பாக குரூப் டிஸ்கஷன் அது எல்லாம் தினந்தோறும் நடக்கும். இப்பெல்லாம் டெய்லி மீட்டிங்கிறாங்க. அதில் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாகவே வார்த்தையை பேச வேண்டும். இல்லை என்றால் அவர்களிடம் பகைமை ஏற்படும். உங்களுடைய சக ஊழியர்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரியவர் சனீஸ்வர பகவான். நண்பர்கள், அதாவது வேலை இடத்துல நண்பர்கள்னு தான் சொல்லிக்க முடியும். ஆனால் அவர்கள் உங்களுக்கு நட்பை பாராட்ட மாட்டார்கள் இப்பொழுது. ஆகையால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானமும் பொறுமையும் வேண்டும் வார்த்தையிலே. கலைத்துறை சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் கலைத்துறையிலே பெரிய அளவிலே வெற்றிகள் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை படைப்புகள் வெளியிடுவதில் எந்த விதத்திலும் சஞ்சலம் குழப்பங்கள் இல்லை. எடுக்கின்ற படைப்பும் பெரிய அளவில் வெற்றிகளையும் பெறும்.
அரசியலை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெறுகிறார். ஆனால் சூரியன் 2ல் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு 2 சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். தேர்தல் போட்டி என்று வருகின்ற போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. அப்பொழுது இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் காலம் அல்ல. இருந்தாலும் அரசியலில் மக்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். விவசாயம் சுக்கிரன் ராசியில் இருப்பதே ஒரு பலம். நல்ல விளைச்சல் இருக்கும், லாபமும் அதிகரிக்கும். இதுவே தொழில், வேலை, வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது கடகராசிக்கு இந்த வாரம் ஒரு குதூகலமான ஒரு நல்ல வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எப்படி இருக்கும்? ராசிக்கு 2லே சூரியன் அமர்ந்திருக்கிறார். கேதுவோடு சேர்க்கை. சின்ன சின்ன விஷயத்திலும் கூட பெரிதாக கோபப்படுவீர்கள். வார்த்தையிலே கோபம் அதிகமாகவே வரும். மேலும் 7ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறார். நீங்கள் கோபத்தை காட்டீங்க என்றால் உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ அவர்களும் அதுக்கு மேலே கோபத்தை காட்டுவார்கள். இதனால் பிரச்சனைகள் தான் வரும். எனவே திருமணமானவர்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. காதல் உறவு என்று பார்க்கின்ற பொழுதும் அவ்வாறே. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுவீங்க, அது வராது பொதுவாக கடகராசிக்கு. ஆனால் இப்போ வரும். நீங்கள் என்ன பண்ண அது என்ன பண்ணன்ட்டு. ஆகையால் காதலில் இதெல்லாம் வேண்டாம். இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. சந்திரன் வளர்வரை என்றாலும் பெரிய அளவிலே அவர் இப்போ வளர்ந்திருக்க மாட்டாங்க. இந்த வாரம் காதல் உறவில் கொஞ்சம் அன்பை காட்டுவது நல்லது. திருமண முயற்சி என்று பார்க்கின்றபோது இந்த வாரம் அவ்வாறு சாதகமாக இல்லை. திருமண முயற்சியில் இந்த வாரம் எந்த விதத்திலும் சாதகமாக இல்லை. அடுத்த வாரம் அதுக்கான மாற்றங்கள் இருக்கின்றது. இதுவே குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை இவ்வாரம் பொறுமையும் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிலைத்து நிற்க வைக்கும். நலம் பெருக வளம் பெருக. இந்த வாரம் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற சூரியன் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். 2ஆம் இடத்தில் கேதுவோடு சேர்க்கை என்பதினால் இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சூரிய வழிபாடு, சூரியனை ஞாயிற்றுக்கிழமை குரு ஓரையிலே நீங்கள் வழிபாடு செய்வது, ஈசன் சிவாலயம் சென்று ஈசனையும் சூரியனையும் வழிபாடு செய்வதன் மூலம் சக்தி தரிசனமும் செய்வதன் மூலம் நிச்சயம் சூரியனுடைய பாதிப்பு இருக்காது. அவற்றினால் வார்த்தையிலே கோபம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனையிலே என்கின்ற ஒரு அமைதியான அன்பான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். இதுவே இந்த வாரத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆனாலும் கேதுவோடு சேர்க்கை. பொதுவாக சூரியன் கேது சேர்க்கை என்பது மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இருந்தாலும் இவ்வாரத்தில் உங்களுடைய மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் கேது சேர்க்கை என்பது ஒரு கிரகண சேர்க்கை. இம்மாதத்தை பொறுத்தவரை ஒரு கிரகண மாதம். இருந்தாலும் இவ்வாரத்தில் கிரகணம் இல்லை, செப்டம்பர் 7 தான். ஆனாலும் சூரியன் கேது சேர்க்கை என்பது ராசியிலே இருக்கின்றது. சூரியன் ஆட்சி பெறுகிறார், ராசியாதிபதி பலம் பெறுகிறார். இருப்பினும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், மேலும் சனி 8ல், செவ்வாயும் சனியும் ஒருவரை பார்த்துக் கொள்கிறார்கள். 7ஆம் இடத்தில் ராகு, ஆனாலும் குரு பார்க்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு குரு மிக சாதகமாக இருக்கின்றார். ஏனென்றால் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் அவர் சஞ்சாரம் செய்கிறார். எனவே மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற போது ஆரோக்கியத்தில் எவ்விதத்திலும் குறைபாடுகள் இருக்காது. ஒன்றுமென்றால் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி தொல்லை போன்றவைகள் இருக்கும். காரணம் 6ஆம் இடத்தை சுக்கிரனும் புதனும் பார்க்கிறார்கள். சுக்கிரன் புதன் சேர்க்கை சிம்ம ராசிக்கு விரயத்தில் இருந்தாலும் அது நன்மையை தங்கும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது பாதிப்பல்ல. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்றதும் ஒரு வகையில் நன்மை. எனவே மனதிலே எந்த விதத்திலும் குழப்பங்கள் இருக்குமா? ஒரு அழுத்தம் இருக்கும். அது பேச்சினை காட்டுவீர்கள், கோபத்தை காட்டுவீர்கள். அது இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள்.
எப்பொழுதும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிவன் ஈசன் வழிபாடு செய்வீர்கள், இல்லை சித்தன்மார்களுடைய வழிபாடு செய்வீர்கள். அதை செய்து வருபவர்களுக்கு நிச்சயம் இந்த வாரத்தில் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. காரணம் குரு பலமாக இருக்கிறார். ஆகையால் சித்த சமாதிகளுக்கு செல்வது, ராகவேந்திரா சுவாமிகள் அல்லது நீங்கள் பாம்பன் சுவாமிகள், சென்னையில் இருந்தால் பாம்பன் சுவாமிகள், இல்லைன்னா அவங்களுடைய மந்திரங்களை உச்சரிப்பது என்று அவற்றை செய்வதன் மூலம் மனநலத்திலும் ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு உற்சாகம் பிறக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. தொழில், வேலை மற்றும் வியாபாரம் அவற்றிலே பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது 10ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிர பகவான். அவர் உங்களுக்கு 12ல் இருப்பது மறைவு அல்ல. சுக்கிரனுக்கு பொதுவாக கோச்சாரத்தில் 12ல் அமர்ந்திருப்பது யோகமே. மேலும் லாபாதிபதியான புதனோடு சேர்த்து பெற்றிருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கின்றார். இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்குரிய அந்த வருமானங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இவற்றுக்கு காரணம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அக்ரசனியுடைய பார்வை. எனவே கடின உழைப்பை கொடுப்பீர்கள், ஆனாலும் அதற்குரிய வருமானம் இந்த வாரத்தில் இருக்காது. ஏனென்றால் இதுவரை சந்திரன் உங்களுக்கு இந்த அமாவாசையை நோக்கி சென்றவர் இப்பொழுது வளர்பறையாக இருப்பது ஓரளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும், அதற்கேற்ற வரவுகள் குறைவாகவே இருக்கும். இருப்பினும் இப்போ வளர்பறையாக சந்திரன் வருவதும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் வருவதனால் இந்த வாரத்தில் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும். இருப்பினும் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. தேவைக்கற்ற வருமானங்கள் வந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் மற்றபடி வந்து கொண்டிருப்பதனால் சேமிப்பு இல்லாத வாரமாக கடந்த வாரமெல்லாம் இருந்திருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவுகளும் செலவுகளும் சரிசமமாகவே இருக்கும். எனவே மனதிலே குழப்பங்களவையும் இருக்காது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே சூரியன் கேதுவோடு சேர்க்கை, வாக்குஸ்தானத்தில் செவ்வாய். இந்த வாரத்தில் வார்த்தையிலே மிகவும் பொறுமையும் நிதானமும் வேண்டும். சக ஊழியர்களே, உங்களிடம் கூட நண்பர்களாக இருந்தவர்களே பகைமை காட்டுவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வார்த்தையில் மிகவும் கவனம் வேண்டும். சிம்மராசி சகோதர சகோதரிகளே, எச்சரிக்கையாக இருங்கள், இல்லை என்றால் சில பிரச்சனைகளும் வரும். கலைத்துறை இந்த வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறை ஓரளவுக்கு நன்மையான வாரம். இருந்தாலும் பண தட்டுப்பாடும், படங்கள் வெளியிடுவது, சில பண முடக்கங்களும் இருக்கும். அவற்றை சில வழக்குகளையும் எதிர்கொள்வீர்கள். இவற்றினால் இப்போலாம் எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஃபினான்ஸ் வாங்கியிருப்பீங்க, ஆனால் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இன்னும் படைப்புகள் வெளியிலே சில சிரமங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். அரசியல் நிதானம் வேண்டும். சிம்மராசிக்கு அரசியலுக்கும் தொடர்பு இருக்குது. கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கார், ராகுவோடு தொடர்பு இருக்குது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த அரசியலும் மிக பொறுமை. 2ல் வேறு செவ்வாய், கவனம்தான் வேண்டும். மேடை பேச்சு, ஊடகங்கள் பேச்சிலே. விவசாயம் நன்றாக இருக்கும், நல்ல விளைச்சல்கள் இருக்கும். 12 சுக்கிரனுக்கு லாபத்தையும் கொடுக்கும், அதுக்குரிய செலவுகளையும் செய்வீர்கள். சில புதிய விதைகள் வாங்குவீர்கள், செலவுகள் செய்வீர்கள். இருந்தாலும் மனதுக்கு திருப்தியை கொடுக்கும் வருமானம். இதுவே தொழில், வேலை, வியாபாரத்தில் அவற்றில் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனம் வேண்டும், வார்த்தையிலே பொறுமை வேண்டும். அவற்றிலே சிக்கன நடவடிக்கை இருந்தால் சேமிப்புகள் கரையாமல் இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இவ்வாரத்தில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு என்று பார்க்கின்றபோது வாக்குஸ்தானமே குடும்பஸ்தானம், அவற்றில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சனியோடைய பார்வையிலே சிக்குவார். எனவே குடும்பத்தில் பொறுமையும் நிதானமும் காட்டுங்கள். கணவனுடன் மனைவியிடம் அன்பை காட்டுங்கள். சின்ன விஷயத்தை எல்லாம் கோபப்படுபவர்களே சிம்மராசி, அது தெரிந்த ஒரு விஷயம். இருந்தாலும் செவ்வாய் வேறு 2ல் இருக்கார். குரு பலமாக இருக்கின்றார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நீங்கள் கோபப்பட்டாலும் அன்புக்குரியவர்கள் உங்களிடம் அன்பையே காட்டுவார்கள். தெரியுமே அவங்களுக்கு தான் நீங்கள் சிம்ம ராசின்னு. கோபம் வரும், அதே இடத்துல உங்களுக்கு அன்பையும் காட்டக்கூடிய குணமும் இருக்குன்றதை புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் நம்மளுடைய மனதிலே கோபத்தை காட்டிவிட்டோம் என்ற வருத்தம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த வாரத்தில் கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று சொல்லி வருவதே உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். காதல் உறவுகளும் அவ்வாறே. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சனியோடைய தொடர்பை பெறுகிறார். ஆகையால் காதல் உறவுகளில் பிரிவுகள் வரக்கூடிய நிலை இருக்கின்றது. அன்பை காட்டுவீர்கள், அதே சமயத்தில் கோபத்தையும் காட்டுவீர்கள். இது இந்த வாரத்தில் காட்டுவதனால் பாதிப்பு உங்களுக்குத்தான். அது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. காதல் என்று வருமோ பின்னர் வருத்தமும் வரக்கூடாது இல்லவா? அதை புரிந்து கொள்ளுங்கள். திருமண முயற்சி என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு. குரு பலமும் இருக்கின்றது. ஆக திருமண முயற்சி இந்த வாரம் எந்த விதத்திலும் தடைகள் இல்லை. சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார்.
ஆகையால் திருமணம் வச்சு ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வரனமைக்கூடிய யோகம் இருக்குது. அஷ்டமஸ்தானம் இருக்கிறது தான், இருக்கத்தானே போகிறது. அதுக்காக ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் மணமகனுக்கோ மணமகளுக்கோ அவங்களுக்கு 7 நடக்காமல் அல்லது அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, இல்லைன்னா ஒரே ராசி என்பது எப்பயும் வேணாம் தான் சொல்லுவேன். அது இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இப்போ ஜாதகமும் யோகமாக இருந்தால் குருபலம் இருப்பது தான் நல்ல வரன்களே அமையும். மறுமணம் அவ்வாறே 11ஆம் மறுமணஸ்தானம் 11 குரு இருப்பது மறுமணத்துக்குரிய வரன்களையும் நல்ல வரனே அமையும். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com எனது திருமண இணையதளம். என்னுடைய அலுவலகம் bharatmatchpoint.com இலே இருக்கின்றது. அவ்வாறு விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நேரில் என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து என்னை சந்திக்கலாம். தேவைப்பட்டால் அலைபேசியில் அழைக்கலாம். திருமண முயற்சி இவ்வாரம் சாதகமே. குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாமல் கோபத்தை காட்டாமல் இருந்தால் அன்புக்குரிய மகிழ்ச்சிக்குரிய வாரமாக எப்பொழுதும் அமைந்திருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு நலம் பெருக வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்றோம். செவ்வாய் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார். சூரியனும் அவ்வாறு கேதுவோடு சேர்க்கை. எனவே ஞாயிறு அன்று நீங்கள் குரு ஓரையிலே ஞாயிறு சூரிய உதயம் 6 மணி என்றால் குரு ஓரை 11லிருந்து 12 அந்த நேரத்தில் சிவனை வணங்கி பாருங்கள், வணங்குங்கள். மேலும் செவ்வாய் முருகப்பெருமானை வணங்குவதும் சிம்மராசிக்கு எப்பொழுதும் யோகம். கந்தகுரு கவசத்தை கேளுங்கள். செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இறைவழிபாடாக இவற்றை செய்வதன் மூலம் குரு பலமாக இருப்பதனால் குருவை எப்பொழுதும் நினைப்பீர்கள். ஆகையால் இந்த வாரம் குருவை வணங்குங்கள், காகபூஜனை வணங்கி வாருங்கள். சிம்மராசிக்கு யோகத்தை எப்பொழுதும் பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக. கன்னி ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் சுக்கிரனோடு சேர்க்கையும் சுக்கிரனும் சனியும் பார்வை பரிவர்த்தனை பெறுவதும் லக்கி குபேரின் அருளை பரிபூர்ணமாக பெறுகின்ற ஒரு அற்புதமான யோகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? சந்திர பகவான் வளர்பறையாக உங்களுக்கு ராசிக்கு வருகிறார். திங்கள் அன்றும் அதன் பிறகு செவ்வாய் போன்ற நாட்களில் ராசியில் அமர்வதும் வெள்ளி சனி போன்ற நாட்களில் ராசிக்கு 3லே அமர்வதும் அதன் பிறகு 2க்கு துலாம் ராசிக்கு வந்தாலும் குருவோடைய பார்வை பெறுவது என்று மனோகாரகன் சந்திர பகவான் இவ்வாரம் முழுவதும் சிறப்பாக இருப்பதனால் மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ராசியிலே பகை கொண்ட செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். கோபம் வரும். இந்த கோபம் மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள், முடிந்தவரை கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள். இருப்பினும் இவ்வாரத்தை பொறுத்தவரை மனதில் பெரிய அளவிலே கோபம் வராது. சந்திரன் மிக சிறப்பாக இருப்பதனால் எவையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ராசிக்கு 6ல் ராகு இருக்கிறார். சூரியனுடைய பார்வையும் 6ஆம் இடத்துக்கு இருக்கிறது. வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் நலத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவைகள் சூரியனால் ஏற்படும். இருந்தாலும் குருவுடைய பார்வை 6ஆம் இடத்தின் மீது இருப்பதனால் ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. எனவே இந்த வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது அசைவ உணவுகளிலே உஷ்ண சம்பந்தப்பட்ட உணவுகள் கோழி போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இந்த வாரம் மனநலம் உங்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. தொழில், வேலை, பொருளாதாரம் அவற்றிலே உங்களுக்குரிய முயற்சிகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் புதன் சேர்க்கை 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு மிக பலமான யோகம். 30ஆம் தேதி வரை புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். மேலும் உங்களுக்கு சனியும் சுக்கிரனும் பார்வை பரிவர்த்தனை. சுக்கிரன் 5ஆம் வீடு சனியோட வீடான மகரத்தை பார்க்கிறார். சனியோ உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான ரிஷபத்தை 3ஆம் பார்வையாக பார்க்க. இந்த பார்வை பரிவர்த்தனை பலமானது. எனவே
கன்னி ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபமும் பொருளாதார முன்னேற்றமும், புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதிலே எவ்விதத்திலும் பிரச்சனைகள் சஞ்சலங்கள் எவையும் இல்லாமல் நல்ல ஒரு முயற்சிகளுக்குரிய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார உயர்வு மிகப்பெரிய அளவில் இருக்கும். வேலையாட்களோட உழைப்பும் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும். அரசாங்கத்தும் எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிடைக்கும். இவையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை பலமான யோகத்துக்குரிய வாரம். உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் 12 இருக்கின்றார். உயரதிகாரிகளும் சில விஷயங்களிலே பிரச்சனைகள் ஏற்படும், கருத்து பேதங்கள் வேறுபாடுகள் ஏற்படும். இருந்தாலும் புதன் சாதகமாக இருப்பதனால் இவற்றையெல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய மன உறுதியும் எந்த ஒரு முயற்சியும் சக ஊழியருடைய நட்புறவும் நன்றாக இருக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்திலே சனி வக்ரமாக இருக்கிறார். எந்த ஒரு முயற்சியிலும் மனதை போட்டு செவ்வாய் குழப்பி விடுவார். உயரதிகாரிகள் உங்கள் மீது அதிக வேலை பளுவை கொடுப்பார்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை. இருந்தாலும் இந்த வாரத்தில் புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வேலையில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. கலைத்துறை யோகமான வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய வெற்றிகள் இருக்கின்றது. கன்னி ராசிக்கும் கலைத்துறைக்கும் தொடர்பு இருக்கின்றது. சுக்கிரன் யோகாதிபதி, பெரிய அளவில் தனலாபமும் இருக்கின்றது. அரசியல் சாதகமற்ற வாரம். விரயத்தில் சூரியன் கேதுவோடு சேர்க்கை. பொறுமைதான் காட்ட வேண்டும். புதிய செயல்கள் புதிய முயற்சிகளே. விவசாயம் அற்புதமான வாரம். நல்ல விளைச்சல் இருக்கும். நல்ல லாபம் பெறுவீர்கள். இதுவே தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துக்குரிய பொருளாதாரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு புதன் மிகவும் சாதகமாக இருக்கும். மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவையும் வணங்குவதன் மூலம் இன்னும் அதிகமான லாபத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். நீங்கள் என்னதான் கோபப்பட்டாலும் குடும்பத்திலே உங்களுடைய மனைவியோ அல்லது கணவனோ உங்களிடம் அன்பைத்தான் காட்டுவார்கள். அது ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை. குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. காதல் உறவுகளை பொறுத்தவரை பெரிய அளவில் பாதிப்பில்லை. சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கார். ஆக காதல் உறவுகளை அன்பையும் கொடுப்பீர்கள், அன்பையும் பெறுவீர்கள். காதலை வெளிப்படுத்துவதும் தயக்க வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமே. திருமண முயற்சி குருபலம் இல்லை, ஆனாலும் சுக்கிரன் சாதகம் 11ஆம் இடத்திற்கிறார். ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்லதுதான். இருந்தாலும் 7ஆம் இடத்திலும் கண்டக சனி நடக்கத்தானே போகிறது. கண்டக சனி அப்புறம் அஷ்டம சனியும் வரலாம் போகிறது. இவையெல்லாம் பார்த்து கொண்டு நான் திருமண முயற்சியில் நம்மளாம் பொறுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஜாதகம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பாருங்கள். மறுமணம் 11ஆம் இடம் பலமாக இருக்குது. அதனால் மறுமண முயற்சி நல்ல வரன் அமையும். அவ்வாறு வரங்களை தேடிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் சென்னை வாலாஜரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com எனது திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். அலுவலகம் வந்தால் நிச்சயம் என்னையும் நீங்கள் சந்திக்க முடியும். திருமண முயற்சி இந்த வாரம் சாதகம் நல்ல விதமான வரங்களும் அமையும். மற்றபடி சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்ற செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே குரு வழிபாடு செய்வது நல்லது. பாமன் சாமியோடைய அந்த ஸ்லோகங்களை கேட்பது அல்லது அவரை வணங்குவது இந்த வாரத்தில் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். இவை செய்வதை சிறப்பு கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை லட்சுமி குபேரனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை ஒரு ராஜ யோகம். மேலும் சனியும் மற்றும் சுக்கிரனும் பார்வை பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். இவையெல்லாம் இந்த வாரத்தில் பலமான உங்களுடைய யோகத்தை காட்டுகின்றது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? குரு ராசியை பார்க்கிறார். சந்திரன் உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்த ராசியில் அமர்கின்றார். முதலில் ஞாயிறு அன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தில் என்று வளர்பரி சந்திரனும் இந்த வாரம் பலமாக குரு பார்வை பெறுவதெல்லாம் பலமான ஒரு யோகம். எனவே மனநலம் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நோய்கள் போன்றவற்றில் இருந்து விலகி அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள் பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள். எனவே இந்த வாரம் உங்களுடைய செயல்களிலே கவன சிதறல்கள் எவையும் இருக்காது. முயற்சி எடுக்கின்ற பொழுது சரியான திட்டமிடுதல் இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதோடு நீங்களே எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள், வெற்றிகளையும் பெறுவீர்கள்.
வாரத்தில் அவங்களை பொறுத்தவரை 6லே சனி 9லே குரு என்று பலமான அமைப்பும் ஆண்டுகோள்களில் இருப்பதனால் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். தொழில், உத்தியோகம் மற்றும் வேலை அவற்றிலே பொருளாதார நிலை என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10லே புதனும் சுக்கிரன் இருப்பதனால் பெரிய அளவில் லாபங்கள் இருக்கும். லாபஸ்தானத்தில் சூரியனும் ஆட்சியாக இருக்கிறார். எனவே எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிகமாக இருக்கும். வீண் செலவுகள் போன்றவைகள் எவையும் இருக்காது. கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையை விட்டு கொடுத்து செலவு. செவ்வாய் 12லே இருப்பதனால் இருந்தாலும் உங்கள் பேச்சுக்கு அவர் கட்டுப்படுவார்கள். உங்களுடைய பங்குதாரர்கள் வேலையாட்களின் உழைப்பும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. எனவே தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய சாதகமான ஒரு நல்ல வாரம், அரசாங்கத்தில் நல்ல ஆதரவு ஒத்துழைப்பு போன்றவை இருப்பதனால் பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இவ்வாரத்தும் அது தொடர்கின்றது. உத்தியோகம் சூரியன் பலமாக இருக்கிறார், சாதகமானது. எனவே உயரதிகாரிகளும் நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்டுவார்கள். 7க்குரிய செவ்வாய் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார், சனியுடைய பார்வை பார்க்கிறார். ஆகையால் சக ஊழியர்களிடம் எந்த விதத்தும் மனவிட்டு வெளிப்படையாக பேசாதீர்கள். உங்கள் வேலையில் உங்கள் கவனத்தை செலுத்தினீர்கள் என்றால் ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வெல்லாம் எவ்விதத்தும் தடைகள் இருக்காது. அவர்களிடம் நீங்கள் ஏதாவது குறைகள் கூறினால் அவர்களே வேறு விதமாக போட்டு திருத்து விடுவார்கள். எனவே இவற்றில் கவனம் வேண்டும். கலைத்துறை மிக அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய வெற்றிகள், புதிய வாய்ப்புகள் என்று சகல விதத்திலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் சாதகம் நண்பர்களே. அரசியல் சூரியன் மிக பலமாக இருக்கிற பெரிய தலைவர்களுக்குரிய ஒரு புகழையும் மற்றும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். விவசாயம் சுக்கிரன் 10ல் இருப்பது நல்ல விளைச்சல்களுக்கும் லாபமும் நன்றாகவும் இருக்கும். இதுவே தொழில், வேலை மற்றும் பொருளாதார ரீதியாக இவ்வாரத்தில் உங்களுக்கு பார்க்கின்ற போது மிகப்பெரிய உயர்வுகள் இருக்கின்றது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி 2க்குரியவர் செவ்வாய். அவர் வரையத்தில் இருக்கக்கூடாது. செவ்வாயோடு சனியுடைய பார்வையும் பெறுகிறார். எனவே சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. குடும்பத்திலும் ஒரு அன்பை காட்டுங்கள், கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் காட்டுங்கள். ராசியை குரு பார்க்குறார், அதனால் நீங்கள் பொறுமை காட்டுவீர்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், மற்றவர்களும் வெளிப்படையாக பேசாதீர்கள், குறிப்பாக நண்பர்களிடம். அவை மட்டும் இல்லாமல் பார்த்து கொண்டால் குடும்பத்தின் மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குது ராசிக்கு 5 குரு பார்ப்பதனால். ஆனால் காதல் உறவு என்று பார்க்கின்றவர்கள் காதல் உறவு சுக்கிரன் சாதகமாக புதனோடு சேர்க்கை பெறுகிறார். காதல் உறவில் அந்நியனும் அன்பும் அதிகரிக்கவே செய்யும். காதலை வெளிப்படுத்தும் தயக்கம் வேண்டாம், சாதகமான வாரம். திருமண முயற்சி குருபலம் நன்றாக இருக்கிறது. ஆகையால் திருமண முயற்சி நல்ல வரனே அமையும். ஆண் பெண் இருவருக்கும். மறுமணம் என்று பார்க்கின்றவர்களும் 11ஆம் இடமே மறுமணம். அவ்வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது மறுமணத்துக்குரிய வரனும் அமையும். அப்படி விருப்பப்படுகின்றவர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் திருமண இணையதளமே, எனது திருமண இணையதளமே மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com மேட்ரிமோனி சென்டர். விருப்பப்படும் இலவசமாக பதிவு செய்து வரங்கள் தேடிக்கொள்ளலாம். அலுவலகத்துக்கு வந்தால் என்னையும் நீங்கள் சந்திக்க முடியும். திருமண முயற்சி இந்த வாரம் வெற்றி உறுதியாகவே இருக்கின்றது. குடும்பம், காதல் உறவுகள் என்னமா குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் பெரிதுபடுத்தாது. காதல் உறவில் அந்நியன அன்பு அதிகரிக்கும். நல்ல வாரம் இந்த வாரம். நலம் பெருக, வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி தனாதிபதியே செவ்வாய். அவர் விரயத்தில் இருக்கிறார். அது ஒரு சாதகமற்ற நிலை. சனி பார்வை வேறு. எனவே கந்தகுரு கவசத்தை கேட்பது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தில் வரவுகள் இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள், பணநிலை செவ்வாய் அசுப கிரகம் இருப்பதனால் வீண் விரயங்கள், அசுப விரயங்கள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் இறை வழிபாட்டின் மூலம். இவை செய்வது நல்லது. நலம் பெருக, வளம் பெருக. விருச்சிக ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவையும் காணலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது யோகம். 10லே சூரியன் திக்பலம்.
9ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் என்று கோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. 10ல் கேது இருப்பதும் சாதகமே, 10ல் பாம்பு இருப்பது பலமானது. எனவே மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதி சனியோடைய பார்வை பெறுகிறார். இருந்தாலும் மனதில் பெரிய அளவில் சனியால் குழப்பங்கள் ஏற்படாமல் உங்களுடைய மன உறுதி வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக நீங்கள் சிந்திப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பயப்பட மாட்டீர்கள். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ராசிக்கு 6க்குரியவரும் செவ்வாய் தான். அவர் உங்களுக்கு லாபத்தினாலும் வக்ர சனியுடைய பார்வை. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, சிறிது நேரம் தியானம் செய்வது என்பது அவசியம். இப்பொழுது சனி வக்ர பார்வை இருப்பதனால், மற்றபடி மன உறுதி என்பது இருப்பதனால் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் முன் யோசனையாக நீங்கள் சரியான உணவை எடுத்துக்கொள்வீர்கள். அந்த மன உறுதியே உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். தொழில், வேலை, வியாபாரம் அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10லே சூரியன் ஆட்சி பெற்று திக்பலத்தோடு இருப்பதே பலம். அது விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகம். ஆகையால் பொருளாதார ரீதியாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகளை பெறுவீர்கள். நல்ல லாபம் கிடைக்கும். மகாலட்சுமியோட அருளை பெறுவீர்கள் 9லே சுக்கிரன் இருக்கின்ற பலத்தினால். ஆகையால் எதிர்பார்ப்பதை விட நல்ல லாபம் இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் வீண் செலவுகள் இருக்காது, சுப செலவுகள் தான் இருக்கும். மொத்தத்தில் வியாபாரத்தையும் தொழிலையும் பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகம் உயர்வு இருக்கின்றது. சூரியன் 10ல் மிக பலமாக இருக்கிறார். எனவே பெரிய பதவி கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு நல்ல வேலை அமையும். இருக்கின்ற வேலையிலேயே உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும். வேலை மாற்றம் அவற்றிலே உங்களுக்கு நல்ல வெற்றி இருக்கிறது. வங்கி தொழில் போன்றவற்றில் இருக்கிறது வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவற்றில் சாதகமாக இருக்கும். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சியிலும் இந்த வாரம் உங்கள் முயற்சியில் வெற்றி இருக்கிறது. மொத்தத்தில் உத்தியோகத்தில் உயர்வு. கலைத்துறை மிக அற்புதமான வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். புகழ் மற்றும் பொருளாதார ரீதியான உயர்வுகள் பெரிய அளவிலே இருக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை அரசியல் மிக சாதகமான வாரம். அரசியலை பொறுத்தவரை பதவி கிடைக்கும். பெரிய அளவில் பெரிய மக்களிடம் ஆதரவு இருக்கின்றது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பெரிய அளவில் நன்மைகளும் எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமையும் நீங்கள் பெறுவீர்கள். விவசாயம் நல்ல ஒரு வாரம். இந்த வாரம் மகசூல் விளைச்சல்கள், மகசூல் போன்றவைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக லாபத்தையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவிலே உயர்வும், உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம், அந்த வீட்டுக்கு அதிபதி குரு. அவர் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அதுவே ஒரு நல்ல விஷயம். குடும்பத்தில் 8லே குரு இருந்தாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கும். ராசியாதிபதியும் பலமாக இருப்பதனால் குடும்பத்தில் கணவன் மணி உறவெல்லாம் அன்பும் பாசமும் அதிகரிக்க வச்சும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். படிப்பிலும் கவனம். 5ல் சனி வக்ரமாக இருப்பதனால் காதல் உறவு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். சுக்கிரன் மிக சிறப்பாக இருக்கிறார் 9லே. ஆகையால் காதல் உறவிலே அன்பை காட்டுவீர்கள். அன்பை அவர்கள் நிறையவே கொடுப்பார்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? தயக்கம் வேண்டாம் நண்பர்களே, காதலை வெளிப்படுத்தலாம். நல்ல வாரம் இந்த வாரம். அழகாக பார்க்கின்ற திருமண முயற்சி. குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நல்ல வரனே அமையும். மறுமணம் என்று பார்க்கின்றவர்கள் 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி புதன். 11க்கு 11 என்று பாவத் பாவம் இருப்பது 30ஆம் தேதி 10க்கு ஒரு சாதகமே. மறுமணத்துக்குரிய முயற்சி நல்ல வரன் அமையும். அவ்வாறு திருமண முயற்சியில் ஈடுபடுகின்றவர்கள், வரன் தேடி கொண்டிருப்பவர்கள், சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com திருமண இணையதளம் எனது நிறுவனமே. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கலாம். அலுவலகத்துக்கு வந்தால் என்னை நீங்கள் சந்திக்கவும் முடியும். திருமண முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி. திருமணம் மட்டுமல்ல, குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் சந்தோஷம் நிலவக்கூடியது. சிறப்பு கவனம் மற்றும் நிறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது குரு 8ல் இருக்கின்றார். அட்டம குரு. ஆகையால் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, பாம்பன் சுவாமியை வணங்குவது விருச்சிக ராசிக்கு மிகவும் நல்லது. மகா சித்தரான பாம்பன் சுவாமியை வணங்குவது, செவ்வாய்க்குரியவர், முருகனை வணங்கியவர், முருகனை கண்டவர், அவரை வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும். நலம் பெருக, வளம் பெருக.
தனுசு ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு மிக சிறப்பாகவும் 3 ராகு பலமாகவும் பாக்கியாதிபதியான சூரியன் 9 ஆட்சியாகவும் 10 செவ்வாய் திக்பலமாகவும் இருப்பது யோகத்தை காட்டுகின்றது. சனியால் பாதிப்பில்லை. 3 செவ்வாய் இருப்பதும் 3 ராகு இருப்பதும் சனி வக்ரமாக இருப்பதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. பொதுவாக 4 சனி இருக்கின்ற பொழுது 3ஆம் இடம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையில் பாதிப்பில்லை. 3ஆம் இடத்தில் ராகு மிக சிறப்பாக குரு பார்வை வேறு பெறுகிறார். அர்த்தாஷ்டம சனியால் உங்களுக்கு பாதிப்பில்லை. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கின்றது? இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் வளர்வரையாக இருப்பதும் ராசிக்கு 10, 11 போன்ற இடங்களில் அமர்வதனால் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக சிந்திப்பீர்கள். முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள் மற்றும் குழப்பங்கள் இல்லை மற்றவர்களாலும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மனநலம், உற்சாகம், ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6க்குரிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8 யோகமாக அமர்ந்திருக்கின்றார். 8 புதன் இருப்பதும் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய பண வரவும் சிறப்பாக இருப்பதனால் மனதில் உற்சாகம், ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் அவற்றிலே பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். 8 புதன் இருக்கிறார் 30ஆம் தேதி வரை. தொழில் வியாபாரத்தில் நல்ல தன லாபம் இருக்கும். குரு ராகு சாதகமாக இருப்பது, செவ்வாய் பலமாக திக்பலத்தோடு இருப்பதனால் எடுக்கின்ற முயற்சியில் வேலையை நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் மேன்மைப்படுத்துவீர்கள். வரவுகள் சிறப்பாக பல வழியில் வரும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகள் எவையும் இருக்காது. இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். சேமிப்பு அதிகம். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். மேலும் செவ்வாய் திக்பலத்தோடு 10 பலமாக இருக்கிறார். எனவே உத்தியோகத்தில் உயர்வு. தனுசு ராசிக்கு வேலை உயர்வு மற்றும் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு அதற்குரிய நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை என்று இந்த வாரம் சஞ்சலங்கள், குழப்பங்கள் எவையும் இல்லை. தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். வேலையதிகாரிகளும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சக ஊழியர்களும் நட்பே காட்டுவார்கள். பகமை எவையும் காட்ட மாட்டார்கள். செய்கின்ற எல்லா செயலுக்கும் உங்களுக்கு பாராட்டு மழையை பொழியக்கூடிய ஒரு நல்ல வாரம். கலைத்துறை மிக மிக அற்புதமான வாரம். இந்த வாரத்தில் பெரிய முறையிலே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றிகள் இருக்கிறது. தடைகள், சஞ்சலங்கள் எவையும் இல்லை. அரசியலை பொறுத்தவரை தனுசுக்கு தொடர்பு இருக்கின்றது. ஆகிய சாதகம் சூரியன் ஆட்சி. எனவே இந்த வாரத்துக்கு ஒரு அரசியலிலே பதவியிலே எந்த விதம் பிரச்சனையும், புதிய பதவி எதிர்பார்த்து நல்ல பதவியும் கிடைக்கும். விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது தனஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார். நல்ல விளைச்சல் இருக்கும். நல்ல லாபம் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. மொத்தத்தில் தொழில், வியாபாரம் மற்றும் வேலையிலே பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய உயர்வுகளும் நன்மைகளும் தனுசு ராசிக்கு இருப்பது மகாலட்சுமி அருளை பெறுகின்ற ஒரு நல்ல வாரம். மகிழ்ச்சியை அளிக்கின்றது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் புதன் இருவரும் பார்க்கிறார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய மனமும் உற்சாகமாக இருப்பதனால் உங்களுடைய உறவுகளிடம் அன்பை காட்டுவீர்கள். உங்களுடைய அன்புக்குரியுடன் மிகுந்த அன்பை காட்டுவீர்கள். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. காதல் உறவு மிக மிக சந்தோஷமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக காதலை வெளிப்படுத்தலாம். காதலில் இந்த வாரம் வெளிப்படுத்தி வெற்றி இருக்கின்றது. திருமண முயற்சி குருபலம் அற்புதமாக இருக்கிறது. நல்ல வரணமையும். மறுமணம் என்று பார்க்கின்ற 11ஆம் இடமே மறுமணஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். அவர் 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். மறுமணம் என்பது ஒரு குடும்ப அமைவு தானே. நல்ல வரனே அமையும். அவ்வாறு திருமண முயற்சியில் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் சென்னை வாலாஜ ரோடு அண்ணா சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com திருமண இணையதளம். எனது திருமண இணையதளமே. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். அலுவலகத்துக்கு வந்தால் நீங்கள் என்னையும் சந்திக்க முடியும். திருமணம் மற்றும் காதல் உறவுகள், குடும்ப உறவுகள் என்பதை பார்க்கின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. சிறப்பு கவனம் மற்றும் நிறைவேற்பாடு. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சனி 4 இருப்பது உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். சுகஸ்தானத்தில் வக்ரமாக சனி இருப்பதனால் ஆகையால் காக புஜண்ட சித்தரை வணங்குவது. சித்தர்கள் வழிபாடு எப்பவுமே தனுசு ராசி செய்ய வேண்டும். குரு இல்லையா ராசிக்கு அதிபதி. ஆகையால் அதை செய்வதன் மூலம் சனியோடைய பிணிகள் எவையாக இருந்தால் அதை அகற்றி விடுவார் புஜண்டர் என்கின்ற சித்தர்.
அவற்றில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயம் நான் அதுக்கு உங்களுக்கு பதில் அளிப்பேன். இதை செய்வது மூலம் 4 அர்த்தாஷ்டம சனி அளிப்பட உடல் பிணிகளை அகற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அது. குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்கு இவ்வாறு கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் ஏவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்ட சுக்கிரன் புதன் ராசியை பார்ப்பதும், இவற்றிலே சுக்கிரனும் மற்றும் சனியும் பார்வை வருவதனை பெறுவதும் உங்களுக்கு பலமான யோகத்தை காட்டுகின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகஸ்ட் 24 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய நாள் நிதானம், பொறுமை காட்டுங்கள். அட்டமத்தில் சூரியனும் ஆட்சியாக இருக்கிறார். கேதுவோடு சேர்க்கை. பலம் கொண்டவர் அல்ல, உங்களுக்கு அவர் பகை கொண்டவர், பலமாக இருக்கிறார். இவை அவங்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் சந்திராஷ்டம நாட்களில் நிதானம் காட்ட வேண்டும். மனநலம் மற்றும் ஆரோக்கியம். ராசியை சுக்கிரன் புதன் பார்ப்பதும், சனியும் சுக்கிரனும் பார்வை பறிமுதலிருப்பதனால் மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். சில சமயங்களிலே அன்புக்குறியுடன் சில பிரச்சனைகள் ஏற்படும். வாக்குஸ்தானத்திலே ராகு இருப்பதும் சூரியனும் பார்க்கின்ற நிலை. வார்த்தையை, கோபத்தை விட்டு விடுக. அவற்றினால் மனதில் கொஞ்சம் குழப்பங்கள், அழுத்தங்கள் இருக்கும். அவை வேண்டாம். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இதனால் மனம்தானே பாதிக்கப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதத்திலும் குறைபாடுகள் இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். மேலும் குரு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதனால் ஆரோக்கியம், உற்சாகமும் சுருப்பும். ஆனால் மனம்தான் அழுத்தத்தில் இருக்கும். அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், வியாபாரம், வேலை அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது, தொழில் வியாபாரம் என்று பார்த்தால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிரன். அவர் புதனோடு சேர்க்கை பெற்று 7இல் இருக்கிறார். அது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரியவர் புதன். ஆகையால் 7ஆம் இடம் கேந்திரத்தில் அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுவதனால் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய நன்மைகளும் லாபமும் இருக்கிற இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதலீடுகள் வேண்டாம் ஞாயிறன்று. மற்றபடி வரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வராத கடன் வரும், கடன் தீரும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பலமாக இருக்கின்றது. உங்களுடைய கூட்டுத் தொழிலே அவரையும் பொங்குதாரர்களும் இந்த வாரம் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. இவ்வாரத்தை பொறுத்தவரை மொத்தத்தில் பொருளாதாரத்தில் பெரிய அளவிலே உயர்வுகள், வீண் செலவுகள் எதுவும் இருக்காது. சுப செலவுகள் தான் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால். ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பண வரவு சேமிப்பாகவே இருக்கும். உத்தியோகம் 8இல் சூரியன் அமர்ந்திருப்பதனால் உயரதிகாரியிடம் பகமை ஏற்படும். அதுதான் இப்போ பிரச்சனை. ஆகையால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் நிதானம் வேண்டும். வார்த்தையை விட்டு விடுவீர்கள், கோபத்தை காட்டி விடுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள. மற்றபடி புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையும். புதிய வேலை மாற்றம், உங்கள் உத்தியோக மாற்றம், இடமாற்றம் அப்படின்னு எதிர்பார்த்தவர்களுக்கு சாதகமாக இருக்குது. குரூப் டிஸ்கஷனில் கொஞ்சம் கவனம் வேண்டும். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சாதகமாக இருக்குங்க. சுக்கிரன் புதன் சேர்க்கை ஒரு யோகம். அது ஜாதகத்திலிருந்து அது மகா யோகம். அப்படி இருக்கும் பொழுது அதுவும் சூரியன் தொடர்பே இல்லையே. அதனால் கலைத்துறையில் பெரிய அளவில் வெற்றிகளை பெறுவீர்கள். அரசியல் சாதகம் இல்லை. அரசியல் 8இல் சூரியன், அட்டம சூரியன் உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலை. அதுக்கடுத்து விவசாயம் என்று பாருங்கள், அதில் நல்லா இருக்குங்க. நல்ல விளைச்சல் இருக்கும். இந்த வாரத்தில் எந்த விதத்திலும் ஒரு தடைகளோ கஞ்சலமும் இல்லை. அரசாங்க உதவியும் கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதனால் லாபமும் வெற்றியும் கொண்டதாக தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கின்றது. மகிழ்ச்சிக்குரியது. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள். சில சமயங்களில் வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். அவற்றினால் கோபம் வரும். உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வரும். உங்களுடைய மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ. நீங்கள் பொறுமையாக இல்லாமல் இருந்தால் கூட அவங்களே உங்கள்கிட்ட என்ன கம்முன்னு இருக்க அப்படின்னு உங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. இந்த வாரம் நம்ம கம்முன்னு இருந்தாலும் பிரச்சனை, வாயை விட்டாலும் பிரச்சனைன்ற மாதிரி, வார்த்தையை விட்டாலும் பிரச்சனைன்ற மாதிரி எந்த பக்கம் போனாலும் இடியாப்ப சிக்கல் அப்படிங்கிற மாதிரி தான் குடும்ப உறவுகளில் இருக்குது. கொஞ்சம் பொறுமையை காட்டுங்க. சூரியன் 8இல் இருக்காரு, என்ன பண்ணுறது. அடுத்ததாக காதல் உறவு. இது தாங்க பிரச்சனை. உங்களுக்கும் 7இல் சுக்கிரன் இருக்கிறதே காதலில் சில பிரச்சனைகளை கொடுப்பார். நீங்கள் கம்முன்னு இருப்பீங்க. உங்கள் காதலி உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வேறு யாருன்னா பேசினா கூட அவங்களுக்கு சந்தேகம் வரும். உங்கள் காதலனும் அவ்வாறே. எனவே
2 பக்கமும் பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக வாட்ஸ்அப்பில் அடிக்கடி நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஏன் இருக்குன்னு கேட்பாங்க. தெளிவுபடுத்துங்கள். சில சந்தேகங்கள் வந்தால், சந்தேகம் வரும் உங்களுடைய காதலனுக்கும் காதலிக்கும். அடுத்ததாக திருமண முயற்சி. குருபலமும் இல்லை, சுக்கிரனும் 7லே காரகோ பாவனாஸ்தி களத்திரக்காரன் இருப்பது. ஆகையால் திருமண முயற்சியில் மகர ராசிக்கு இவ்வாரம் சாதகம் இல்லை. திருமணம் இருக்கிற பேச்சு வரை அப்படி தான் இருக்குது. 6ல் குரு வேறு இருக்கிறனால. இதுவே குடும்பம் மற்றும் காதல் உறவுகளுக்குரிய விஷயம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமை, நிதானம், வார்த்தையிலே விட்டுவிட்டால் கவலை தான். ஆகையால் கவனம்தான் வேண்டும் இவற்றில். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு. சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, சுக்கிரன் 7ல் இருக்கிறதே தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறார். உறவுகள், காதல் உறவுகளிடம் பிரச்சனையை கொடுப்பார். ஆகையால் மகாலட்சுமியை வணங்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஆலயம் செல்வது நல்லது. சுக்கிரனுடைய பீஜ மந்திரம் கேட்பது ஓம் திராம் திரீம் திரௌம் சக சுக்ராய நமக என்ன சுக்கிரன் சாந்தமாவார். இதை செய்வதன் மூலம் உறவுகள், காதல் உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். இதுவே இந்த வாரத்தில் உங்களுக்கான சிறப்பு கவனம். இறை வெளிப்பாட்டுக்குரிய பீஜ மந்திரம், சுக்கிரனுடைய பீஜ மந்திரம். நலம் பெருக வளம் பெருக. கும்பராசிக்கு இவ்வாறு கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் காணலாம். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே ராகு, 2லே சனி வக்ரம் இருந்தாலும் ராசியை குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்தில் புதன் யோகமாக இருக்கிறார். இருப்பினும் 7ஆம் இடத்திலே சூரியன், அது பலமில்லை. ஏனென்றால் பகை கொண்டவர். 8லே செவ்வாய், அட்டம செவ்வாய். மேலும் 5லே குரு யோகமாக சொந்த நட்சத்திரம். குரு மட்டும்தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு யோகம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள், செவ்வாய் சந்திராஷ்டமம். அந்த நாட்களே உங்களுக்கு மிகவும் கவனமும் நிதானமும் வேண்டும். 6ஆம் இடத்துக்குரியவர் 8க்கு போவார். அப்போ உடல்நலத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். புதிய முயற்சிகளை பெரிய தடைகள் கொடுக்கும். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் கொஞ்சம் நிதானம் தான் காட்ட வேண்டும். 7ல் சூரியன் வரை ஆட்சியாக இருந்து ராசியை பார்க்கிறார். கிரகண நிலை. எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் மனம் சின்ன சின்ன பிரச்சனைகள், மற்றவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களை பெரிய அளவிலே பாதிக்கும். அதுக்கு காரணம் சூரியன் தான். பகை கொண்டவராச்சே. சனி வேற வாக்குஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கா. செவ்வாயும் சனியும் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது உலகமே அடிச்சுக்குது. ஆகையால் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் வார்த்தையிலே போட்டு சண்டை போட்டுப்பீங்க. நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொன்ன, நம்ம மனசும் ஒரு அழுத்தம். இதுதான் இப்போ இருக்கிறது ஒரு கும்பராசிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. யாரெல்லாம் நம்பணுமோ அவங்களாம் நம்மக்கிட்ட சண்டை போடுவாங்க. ஏண்டா சண்டை போடுறாங்கன்னே நமக்கே புரியாதுன்ற ஒரு மனநல பாதிப்பை கொடுக்கும். ஆரோக்கியம் அதனால் சீராகாத இருக்கும். ஆரோக்கியத்தில் அவற்றால் பிரச்சனைகள் வரும். எனவே சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்களை கும்பராசி கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள், நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவர்களே கும்பராசி. ஆகையால் இப்போ மனமும் பாதிச்சு, வேலையில் அதிகமான கவனம் செலுத்தி, ஆரோக்கியம் சரியான நேரத்தில் சாப்பிடலன்னா பிரச்சனை தான். அது கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு. தொழில், வியாபாரம், வேலை, அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்றோம். வியாபாரம், தொழில் பெரிய அளவெல்லாம் பாதிக்காது. சுக்கிரனும் உங்கள் 6ல் இருந்தாலும் புதனோடு சேர்க்கை. 5க்குரியவர் உங்களுக்கு புதன், 9க்குரியவர் சுக்கிரன். அந்த சேர்க்கையும் ஒரு யோகம். 6ல் புதன் இருக்கிறது யோகம். 30ஆம் தேதி இருக்க. ஆகையால் வருமானம் நல்லா வருங்க. உழைப்பை கொடுக்குறீங்க இல்லையா, அந்த உழைப்புக்குரிய வருமானம் கட்டாயமாக கிடைச்சே தீரும். நம்ம உழைப்புக்கான லட்சுமி யோகம் இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் கவனம். அதிகமான அலைச்சல்கள் இருக்கும். அவற்றினால் மன அலைச்சல்களும் உளைச்சல்களும் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வருமானம் சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள்லாம் இருக்காதுங்க. வீண் செலவுகளாக இருக்காது. உத்தியோகம், வேலைக்காட்டில் வேலை விஷயத்தில் ரொம்ப கவனம் வேண்டும். பிரச்சனைகள் வரும். சூரியன் வேறு ரொம்ப பலமாக இருக்கார் இந்த வாரத்தில். சந்திரனோட சேர்வார். அப்புறம் செவ்வாய் சந்திரனோட சேர்வார். பகை கொண்டாலும் கூட்டாக அவங்களுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? வேலைனாலே அப்படி, உத்தியோகனாலே நமக்குன்னு ஒரு டீம் எதிர்த்தாப்புல இருக்கும் இல்லைங்களா. நம்ம ஃபுட்பால் இல்லையே, கிரிக்கெட் மாதிரி எப்போ வேணால் பிளான் பண்ணுவாங்க. இது உங்கள் கையிலேயே பந்தை வச்சுக்கணும் ஆடணும். அது ஃபுட்பால் தான் நீங்கள் ஆடணும். ஒரு கட்டாயமாக அதை தான் ஆடி ஆகணும் நீங்கள். இப்போ அதுதான் அது புதன் செய்ய வைப்பார். எந்த வேலையாக வந்தாலும் நான் என்னோடய வேலையை நான் முடிச்சு காட்டுன்ட்டு நீங்களுடைய உற்சாகமான உழைப்புக்கு
உயரதிகாரி பாராட்டியே தீரணும். நீங்கள் அதை கேட்டு வாங்க மாட்டீங்க, செய்து வாங்குவீங்க. செயலில் வீரனாக இருப்பீங்க, அதையும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கலைத்துறைக்கு இந்த வாரம் சாதகம் இல்லை. கலைத்துறையில் சில பிரச்சனைகள் தான் இந்த வாரம். பொருளாதார பிரச்சனைகள் இந்த வாரம் ஏற்படும். அரசியல் பெரிய அளவில் பிரச்சனை இருக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கிறாலே அரசியலாலே ஒரு பெரிய தலைவலி. அதில் இருக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு இந்த வாரம் பெரிய தலைவலி இல்லை, அதோட பெரிய தலைவலி இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க, நல்ல விளைச்சல் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த. மொத்தத்தில் தொழில், வியாபாரம், வேலை அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரனுக்குரிய இது புதனோடு சேர்வதே யோகம். அதனால் உங்களுக்கு லாபம் நிச்சயம் இருக்கின்றது. குடும்பம், காதல் அவற்றின்குரிய உறவுகளுடைய நிலை என்று பார்க்கின்ற பொழுது 2ல் சனி வக்ரம், செவ்வாய் வர பார்க்குறார். நான் ஏற்கனவே சொல்கிறது தான், தொழில் வியாபாரத்தில் லாபம் வரும், வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது. அதுதான் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை. பெரிய பிரச்சனையாக நீங்கள் அதை யோசிச்சுட்டு இருக்கீங்க. உண்மைதான், அப்படி தான் இருக்குது கிரக நிலைகள். ராகு வேறு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார் மனதில். குடும்ப உறவுகளை அன்பை காட்டுங்கள், அன்பை கெடுங்கள். அன்பை கொடுக்கும்போது நிச்சயம் அவர்கள் அன்பை கொடுத்தே தீர வேண்டும். எனவே நான் இயேசுவாக உன் கண்ணத்தை காட்டு இன்னொரு கண்ணம் சொல்லலை. இருந்தாலும் உங்களுடைய அன்பை காட்டுகின்ற போது நிச்சயம் அவர்கள் அன்பை கொடுப்பார்கள். நீங்கள் அன்பை காட்டுங்கள் இந்த வாரத்தில் சகோதர சகோதரிகளே. காதல் உறவில் பிரச்சனை இருக்குது இந்த வாரம். காதல் உறவில் சில பிரிவுகள் வரும். நீங்கள் தான் கமெண்ட்டில் போகணும், பிரிவு இருக்கா அப்படின்ட்டா. ஏன்னா சுக்கிரன் 6ல் இருந்தாலே ஏதாவது ஒரு குழப்பத்தை கொடுப்பார். தேவையில்லாத ஒரு எதிர்பாராத ஒரு சின்ன சிந்தனைகளால் உங்களோட காதலை பிரிவுக்குரிய நிலைக்கு போகிற மாதிரியான மனநிலையம் வந்துடும். அதுதான் கவனம் வேண்டும் காதல் உறவுகளை பொறுத்தவரை. திருமண முயற்சி, குருபலம் இருக்கின்றது. சுக்கிரன் சாதகம்னா குருபலம் நன்றாக இருக்கிறது. ஆக திருமண முயற்சியில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வரன் தேடலாம். தாராளமாக வரன் அமையும். மறுமணம் என்று பார்க்கின்றவர்கள் 11ஆம் இடமே மறுமணம். அது குரு தனுசு ராசி. அதில் மறுமணமும் குரு பார்க்குற பார்த்தீங்கன்னா மறுமணத்துக்குரிய நல்ல வரணும் அமையும். அவ்வாறு வரனை தேடிக்கொண்டிருப்பவர்கள் என்னுடைய நிறுவனமே சென்னை வாலாஜரோடு அண்ணா சாலை இயங்கி கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com. விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். அலுவலகத்துக்கு வந்தால் என்னையும் நீங்கள் சந்திக்க முடியும். உறவுகளிடம் இந்த வாரத்துக்கு கொஞ்சம் அன்பையும் காட்டுங்கள். அன்பை நிச்சயம் அவர்கள் கொடுப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வெளிப்பாடு. சுக்கிரன் 6ல் இருக்கார், அது யோகம் இல்லை. 6ல் இருக்கிற சுக்கிரன் நீங்கள் புதனோடு சேர்ற வரைக்கும் யோகம். இந்த வாரத்தில் 30ஆம் தேதி புதன் மாறிடுவார், 7க்கு வந்துடுவார். எனவே மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஆலயம் செல்லுங்கள். தினந்தோறும் சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரம், பீஜ மந்திரம் கேட்பது நல்லது. குறிப்பாக சுக்கிர ஓரையில் கேட்பது உங்களுக்கு லட்சுமி யோகத்தையே கொடுக்கும். எப்பயுமே கேளுங்க கும்பராசிக்கு நான் சொல்கிறேன். சுக்கிர ஓரையில் சுக்கிரனுடைய பீஜ மந்திரம் ஓம் திராம் திரீம் திரௌம் சக சுக்ராய் நம்ம யூடியூப்லேயே இருக்குங்க. அந்த சுக்கிர ஓரை கேட்டுகிட்டே வாங்களேன், நீங்களே எப்படிலாம் அதோடைய பலனை பெறுவீர்கள் என்பது தெரியும். மொத்தத்தில் இந்த வாரம் அன்பை கொடுங்கள், அன்பை பெறுங்கள். இதுவே சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. இவ்வாரத்தில் நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறு நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் பலமாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவ்வாரம் சந்திராசமும் இருக்கிறது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான துலாம் ராசிக்கு புதன் வேலன் போன்ற நாட்களிலே வருகிறார். ஆகையால் இந்த நாட்களிலே நீங்கள் நிதானம் பொறுமை காட்ட வேண்டும். குறிப்பாக வேலைக்கிழமை மிகவும் நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. மற்றபடி உங்களுக்கு குரு ராசிக்கு 4லே இருந்தாலும் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூசத்தில் இருப்பது பலமானது. ஒரு கிரகம் அவங்களோட சொந்த நட்சத்திரம் இருப்பது யோகம். உங்களுக்கு அவர் ஆண்டுக்குள் குரு அவர் சொந்த நட்சத்திரத்திலே அதுவும் புனர்பூசம் வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான். அது ஒரு யோகம். 66 நாட்கள் அது இருக்க போகிறார். நான் இன்னும் நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம் குரு நட்சத்திர பேச்சு புனர்பூசத்தாரான்ட்டு. எனவே இது உங்களுக்கு ஒரு பலம்தான். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது யோகம்தான். ஜென்ம சனி இருந்தாலும் 6ல் கேதுவும் சூரியன் இருப்பது உங்களோட ஜென்ம சனியால் இருக்கக்கூடிய பாதிப்பை நீக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மன உறுதி கிடைக்கும்.
எனவே மனநலம் மற்றும் ஆரோக்கியம் குழப்பம் இல்லாமல் தான் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் தான் அதிக குழப்பம் இருக்கும். மற்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மனக்குழப்பங்கள் இருக்காது. தெளிவாக முடிவுகள் எடுப்பீங்க. ஏன்னா சந்திரன் 6, 7 இருப்பார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அது உங்களுக்கு ஒரு சாதகம். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு யோகாதிபதி இல்லையா. அதுக்கப்புறம் 9க்கு வருவார். அதுவும் உங்களுக்கு நன்மையான விஷயம்தான். குருவுடைய பார்வையும் பெறுவார் சந்திராஷ்டம நாட்கள். எனவே மனநிலையில் சந்திராஷ்டமாவில் பெரிய முதலீடு செய்யாதீர்கள். மற்றபடி மனநலம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் 6ல் சூரியன் இருக்கனாலையும் கேது இருக்கனால ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். உடல் எதனா நோய்கள் இருந்தால் கூட அகற்றக்கூடிய ஒரு நல்ல வாரம். மருத்துவத்தில் இந்த வாரம் அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதனால் உடல்நல பாதிக்கப்பட்டவர். மொத்தத்தில் மனநலம் மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் மீனராசிக்கு ஜென்ம சனியே நடந்து கொண்டிருந்தாலும் சனி வக்ரமாக இருந்தாலும் உற்சாகம் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீர்கள். தொழில், வியாபாரம், வேலை அவற்றின் பொருளாதாரம் என்று பார்க்கின்றது ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிற சொந்த நட்சத்திரந்து. எனவே வேலையிலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் போட்டிகளிலும் வெல்லக்கூடிய ஒரு யோகம், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், கடன் தீரக்கூடிய ஒரு நன்மை என்று இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்களிலே தெளிவாக முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சக வேலையாட்கள் நல்ல வேலை பார்க்கிறவர்கள் உங்களுடைய கூட்டு தொழிலும் சாதகமாக இருக்கும். இந்த வாரம் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்களே. மொத்தத்தில் வரவுகள் சிறப்பு, செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். இதுக்கு காரணம் 5ல் சுக்கிரன் லட்சுமி யோகத்தோடு இருக்கிறதுனால. உத்தியோகம் 6ல் சூரியன் உயரதிகாரி நட்பை காட்டுவார்கள். நீங்கள் சக ஊழியர் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். திருப்பி சொல்கிறேன். 7ல் செவ்வாய் சனி வேற 7ஆத்தை பார்க்குறாரு. எனவே சக ஊழியரை நம்பாதீங்க. உங்கள் வேலையில் முழு கவனத்தை நீங்களே செலுத்துங்க. அப்போ உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா உயரதிகாரி உங்களுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் காட்டுவாங்க. கலைத்துறை யோகமான வாரம் இந்த வாரம். கலைத்துறை பொறுத்தவரைக்கும் 5ல் சுக்கிரன் பலமாக இருக்கிறார்கள். கலைத்துறையிலே பெரிய அளவில் வெற்றிகள் இருக்கிறது இந்த வாரத்தை ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தால். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற அரசியல் சாதகம் தாங்க. இந்த வாரம் ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு அரசியலை பொறுத்த ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். ஜென்மசனியார் எத்தனை பதவி இழப்பை எடுத்தீங்களோ இந்த வாரம் ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். ஒரே மாதம் தான் நான் சொல்வேன். ஆவணி மாதத்தான் 6ல் சூரியன், அப்புறம் உங்களுக்கு புரட்டாசி போடணும். இதெல்லாம் இன்னும் மாறிக்கிட்டே இருக்கலையா கோள்களின் கோலாட்டத்தில். அரசியலை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் நீண்ட ஆண்டுகள் உங்களுக்கு உழைப்பை கொடுத்தவர்கள், மக்களின் நன்மதிப்பை பெற்றவர்களே இப்போ பிரச்சனை இருக்கீங்க. இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். விவசாயம் நல்ல விளைச்சல் இருக்கும். நல்ல வெற்றி லாபம் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில், வியாபார, வேலை அவற்றில் பொருளாதாரம் நிச்சயம் நன்மை இருக்குது. அதுக்கு காரணம் 5ல் சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறதுனால. அது லட்சுமி யோகங்க. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்வது எப்பயும் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று சூரியன் தொடர்பிலான அது பெரிய யோகம். ஆகவே தொழில், வியாபாரம் இவற்றிலும் வேலையிலும் நல்ல உயர்வுகளை பெறுவீர்கள். குடும்பம், காதல் அந்த உறவுகள் எப்படி இருக்கிறது? குடும்ப காதல் உறவுகள் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். நிதானம் வேண்டும். இப்போ அமைதியை காட்டுங்கள். சனி வேற வக்ரமாக சொந்த நட்சத்திரம் இருக்க உறவுகளோட இப்போ பிரச்சனை இருக்குது. அதுக்கு வழிபாடு தான் அனுமன் சாலிசாமி தினந்தோறும் கேளுங்க. காதல் உறவு சொல்லவே வேண்டாம். ஆனால் இப்போ காதல் உறவு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். அவங்க உங்களுக்கு மேலே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய காதலனோ காதலியோ அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா. அவங்க காதலி உங்கள் மேலே ரொம்ப அன்பை காட்டுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம லவ்வர் அப்படின்ட்டு. எனவே இந்த காதல் உறவுல மகிழ்ச்சி இருக்குது. காதலை வெளிப்படுத்தணும், அது உங்கள் இஷ்டம். ஆனால் இந்த வாரம் சாதகம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமண முயற்சி உங்களுக்கு குருபலமும் இல்லை, சுக்கிரன் சாதகம், அது ஒன்று மட்டுமே போதாது. உங்களுக்கு சனியும் வக்ர சனி. திருமண முயற்சி இந்த வாரம் அப்படி ஒன்று இந்த வாரம் சாதகம். ஏன்னா சந்திரன் சனி பார்வை, சந்திராஷ்டமம் என்று இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லாத திருமண முயற்சி. மறுமணம் 11ஆம் இடம் மறுமணம். அந்த வீட்டுக்கு அதிபதி சனி 16ஆம் இடம் மகர ராசி. அவரே வக்ரமாக இருக்கார். அந்த 7ல் தான் உங்களுக்கு திருமணம் முதல் திருமணமே பிரச்சனை ஆயிருக்கும். மறுமணத்துக்குரிய இந்த வாரம் சாதகம் இல்லை. திருமண முயற்சி அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு திரும்பவும் எப்பயுமே நான் சொல்கிறது தான். சனிக்குரிய பரிகாரம் காக புஜண்ட மகா சித்தர் சனீஸ்வரோடைய நண்பர். அவரை வணங்குவதன் மூலம் நிச்சயம் சனி பாதிப்பு இருக்காது. அதுக்கடுத்து அனுமன் சாலிசா கேட்பது, கணபதியை வழிவது, இதெல்லாம் சனியோடைய பிரீத்தி. அதை செய்யும் பொழுது அந்த சனி பகவானை மனமுகுந்து நம்மளை வேண்டி இருக்காரே காகத்துக்கு அன்னம் வைப்பது இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே தானே இருக்கும். அதை செய்துக்கிட்டாலும் நீங்களும் இருக்கீங்க. நிச்சயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கட்சியும் கிடைக்கும். இறை வழிபாடு உண்மை. அதை செய்து வர வேண்டும். ஆத்மார்த்தமான அந்த அர்ப்பணிப்பை காட்டும் பொழுது நிச்சயம் இறைவன் நமக்கு எப்பொழுதுமே கனிவான அன்பை காட்டுவார். இந்த வாரம் அவற்றை செய்யுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
இதுவரை நாம் பார்த்தது ஆகஸ்ட் 24, 2025 முதல் ஆகஸ்ட் 30, 2025 வாரப்பலன். அனைத்து ராசி என்பவருக்கும் கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.